இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக. அப்ப கட் பண்ணி சாப்பிட முடியாதா? கட் பண்ணி சாப்பிட முடியாதா? ஏங்க நீங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிட்டா போதாதா உங்களுக்கு? பிற்பகல் 3:30க்கு. பாரு, என்ன நடந்தாலும் ஏந்திரிக்க கூடாது. என்ன நடந்தாலும் ஏந்திரிக்க கூடாது. ஆமா. Happy birthday to you. Happy birthday to you. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். ஹலோ ECB ஸ்குவாட். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வசந்துக்கு இன்னைக்கு குவா டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் ஹாப்பி பர்த்டே கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு இப்பயே ஒரு லைக் பண்ணீங்கன்னா வசந்துக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொன்ன மாதிரி ஆயிருக்கட்டும். இன்னைக்கு வசந்துக்கு ஸ்பெஷல் டேன்றதால வசந்துக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிஃப்ட் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு கனப்பொழுதில் ஒன்று தோணுச்சு. கிஃப்டா? ஆமா, ஒன்று ரெடி பண்ணி. அதான் கேக், நம்ம எப்படியும் பர்த்டே கேக்கு தான் செய்ய போகிறோம். அதையே ஒன்ன மாதிரியே பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு கேக்கு நானே ரெடி பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? யூ மீன் கேக் செய்ய போறீங்க? ஆமா. ஏங்க நம்மகிட்ட ஓவன் கூட இல்லைங்க. அது பரவாயில்ல, அடுப்பு இருக்கு. அடுப்பு இருக்கு, பெரிய அடுப்பா இருக்கு. அதில் உட்கார வச்சு பண்ணிடலாம். என்ன? இல்லை அதில் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால ஒரு பெரிய சைஸா வசந்த அளவுக்கே ஒரு நல்ல ஒரு பெரிய கேக்கா பண்ண போறேன். ஸோ அது எப்படிலாம் செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணு. சரி, அப்ப நான் போயிட்டு குளிச்சு ட்ரெஸ் இல்ல குளிக்கலாம் வேணாம். நீ இப்படியே இருந்தா தான் நல்லா இருக்கும். அதே கொஞ்சம் அழுக்காகும் செய்யும் போது. ஆமா, கேக் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நீ குளிச்சிட்டு கிளம்பி வா. வெட்டும் போது நான் சரி, ஓகே. எப்படி சாயங்காலம் வரைக்கும் மறக்க மாட்டேன். ஓகே, இப்போ நான் போயிட்டு கேக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கணும். சரி, நான் இங்கே இருக்கேன். என்னமோ சொல்கிறார் மக்களே, கேக்கு செய்ய போகிறாரா. நம்ம கிட்ட ஓவனும் இல்லை, பேக்கிங் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. இனிமேல் விஷ் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. சரி, ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். A few moments later. கேக்குக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிட்டு வந்தாச்சு. வசந்த் போலாமா? வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. மெத்தையில போய் செஞ்சிடலாம். மெத்தையிலையா? ஏன் இங்கே லைட்டிங் நல்லா சைஸா கேக் பண்ண போறோம்ல. சரி, ஓகே. மெத்தையில பண்ணாதான் கொஞ்சம் நம்ம கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சரி, ஓகே, அப்ப நான் போய் டோர் ஓபன் பண்றேன். நீங்க வாங்க. போ. கமான். என்னங்க மொட்டை மாடியில கூட்டி வந்து நிப்பாட்டிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், சரியா? இதுல உட்காரு. ஓகே, கேக் பண்ணி காட்டுறேன். சரி, கேக் தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். இல்ல, ஏன் சைஸ் கேக் பண்றேன்னு சொன்ன மாதிரி அது அப்படிதான் உன் சைஸுக்கு வரும், சரியா? இதுல உட்காரு. இதை நான் கண்ணை கட்டி விட்டுறேன். சரி. இந்த மாதிரி உலகத்துல எவனும் கேக் பண்ணிருக்க மாட்டான். அப்படி ஒரு கேக் பண்ண போறேன் இன்னைக்கு. கண்ணை கட்டிட்டு அது 1/2 கிலோ மைதா மாவு கூட இல்ல போலயே. 1/2 கிலோ இருக்கு. 1/2 கிலோ இருக்கா? என்ன 20 கிலோங்க? 1/2 கிலோங்க. ஒன்ன மாதிரியே கேக் இருக்கும். சரி, ஓகே. அவளுடன் காத்துக்கொண்டு நம்மளுக்கா ரெடியா? கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா பாரு. என்ன நடந்தாலும் ஏந்திரிக்க கூடாது. என்ன நடந்தாலும் ஏந்திரிக்க கூடாது. ஆமா, அண்ணன் போட்ட கோடு. இதை நீ தாண்டப்படாது. நான் கேக் பண்ண போறேன். என்ன நடந்தாலும் நீ இடத்த விட்டு நகரக்கூடாது. சரி, ஓகே. ஏன்னா எனக்கு கேக் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். சூப்பரா இருக்கும். ஓகே, நீயே சாப்பிட்டு பார்க்கலாம். நானே சாப்பிடுறேன். ஆமா, நானே தான் சாப்பிட போறேன். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. முதல்ல முட்டையை போட்டுக்கலாம். நீங்க பாத்திரம் கூட எடுத்துட்டு வரல. நீங்க எங்க முட்டையை போடுவீங்க? அசையாம இருந்தா அழகா இருப்பா. முட்டையை தானே இந்த இப்ப காட்டுறேன் ஆண்டி. எது நடந்தாலும் ஏந்திரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏங்க தலையில பாக்கிறீங்க. முட்டை வச்சதுக்கே கை வலிக்குதா? என்ன நடந்தாலும் ஏந்திரிக்க கூடாது. என்னங்க பண்றீங்க? இரு முட்டை மட்டும் தான் போடுறேன். மாவுலாம் இருக்கு, எசன்ஸ்லாம் இருக்கு. பர்த்டே பாய்ங்க. அதான் பர்த்டே பாய். இருப்பா இன்னும் டைமிங் இருக்கு. இரு இன்னும் 2 முட்டை இருக்கு. இது வேற உடைய மாட்டேங்குது. சூப்பர். இன்னும் இருக்கு. எசன்ஸ்லாம் ஊத்தணும். வேற நீ தான் அந்த கேக்கு. ஐயோ, எனக்கு வெண்ணிலா கேக்காது. வெண்ணிலா ஃப்ளேவர் தான்.
நல்ல வாசனை இல்ல என்னதுக்கு அது வெடிக்கலாம் சொல்லுங்க, பயமா இருக்குங்க. ஹாப்பி பர்த்டே பர்த்டே பாய். என்னது இது? ஒண்ணும் இல்ல, கிரீம் கேக்குக்கு மேல போடுவோம்ல கிரீம். பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இது மாதிரி ஸ்மெல் தான் வருது. குளிருது. குளிர்தான். சரிங்க, கையெல்லாம் பாருங்க. வேணாங்க. இருப்பா கடைசி இன்னும் எண்டு கார்டு மட்டும் போட்டுருவோம். இன்னும் எண்டு வேற இருக்கு. இல்லப்பா, நம்ம பர்த்டே நம்ம செலிப்ரேஷன் வித்தியாசமா இருக்கணும். இந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் பண்ணிருக்க கூடாதுன்ற அளவுக்கு. இந்த உலகத்துல இப்படிப்பட்ட பர்த்டே யாரும் கொண்டாடிக்க மாட்டாதுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மேல வா கேக்கு பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன்னு கூட்டு உட்கார வச்சு முட்டையை மடையில உடைக்கிறீங்க. இதெல்லாம் சம்பவம் இல்ல, இதுக்கு மேல ஒண்ணு பண்ண போறோம் பாரு. இப்ப இதுவே ரொம்ப பெருசா இருக்கு. போதும். தயவு செய்து யாரும் இதை செய்து பார்க்க வேண்டாம். நோட்லாம் கொடுக்குறீங்க, பயமா இருக்கு. ஒருவேளை பிடிச்சிக்குமோ? புரியல. பிடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? பிடிச்சிச்சுன்னா ஏஞ்சி ஓடிடாத. என்னங்க பிடிக்காத சொல்றது பண்ணுங்க. நல்ல வேலை பிடிக்கல. ஒண்ணும் இல்ல, கடைசியா வந்து என்னது மெழுகுவத்தி ஏத்தனை. ஏங்க இப்போ யாரு கண்ணை கழட்டி விடுங்க, அவுத்து விடுங்க. எனக்கு தெரியும் என்னதாங்க பண்ணி வச்சிருக்கீங்க. கேக் ரெடி பண்ணிட்டேன். இப்ப அதுக்கு வந்து ஃபைனல் டச்சா ஒன்று பண்ணணும். அதை கண்ணை அவுத்துறேன் முதல்ல. ஓகே, என்ன சம்பவம்? செய்கை, சிறப்பான செய்கை. சரி, ஓகே. இப்போ வந்து கேக் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் இப்ப அடுப்புல உட்கார வச்சோம்னா மீதி கேக்கும் ரெடி ஆயிரும். ஏய் உட்காரு, எந்த நடந்தாலும் ஏந்திரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல அடுப்பு வேண்டாம், அதுக்கு பதில் வேற வேணா பண்ணிக்கலாம். ஓகே, இதான் ஃபைனல் டச். ஆமா, சரி போனா போகுது. குளிச்சிரு. மங்களம் பொங்க. கர்மா ஆமாப்பா, இதெல்லாம் 5-10 கிலோ கேக் ஊத்த வேண்டிய எசன்ஸுங்க. நீ எத்தனை கிலோ இருக்கிற? இது அப்ப கம்மி தான். இப்போ வரைக்கும் கேக்கா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. அப்ப கட் பண்ணி சாப்பிட முடியாதா? கட் பண்ணி சாப்பிட முடியாதா? ஏங்க நீங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிட்டா போதாதா உங்களுக்கு? அதுக்கு இது என்ன மனுஷன் கட்டிங்களா? நீ மனுஷன் இல்ல, கேக். இப்ப நக்கல்யா அவனுக்கு. திரும்பவும் முதல்ல இருந்தா எனக்கு கேக் கிடைக்குமா கிடைக்காதா? கேக் தானே. கேக் சரி வா, காண்டாயிடுவேன். ஸ்டுடியோல போயிட்டு கேக் சாப்பிடலாம். இப்போ யாரும் போய் பிடிக்கலாமா? குளிச்சிட்டு ரெடி ஆகி வா. சரி, கேக் சாப்பிடலாம். சரி ஓகே. சத்தியமா நீங்க இல்ல, இது வந்து சிறந்த ஒரு செய்கை, தரமான செய்கை. பேண்ட் வந்து ப்ளூ கலர்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரா? என்ன கலர்னே எனக்கு தெரியல. கண்ணு தெரியலையோ? ஆமா, கண்ணை ரொம்ப நேரம் கட்டி இருந்தோம்ல. நல்ல வேலை நான் ட்ரெஸ் அப்ப மாத்தி இருந்தேன். இல்ல, நான் அதனாலதான் பர்த்டே ட்ரெஸ் வேணான்னு சொன்னேன். புரிஞ்சுதா இப்ப? கிளம்பு. நல்லா புரிஞ்சுது. கிளம்பு. ஐயோ எனக்கு வழுக்குதுப்பா. ஐயோ எனக்கு வழுக்குதுப்பா. கொஞ்சம் பார்த்து பக்குவமா எஞ்சிக்கோ. என்ன எப்படியோ எஞ்சிக்க, என்னையும் தள்ளி விடுறே இருக்குது. இதுதான் என்ன மாதிரி கம்மியா சாப்பிடுங்க, அதிகமா சாப்பிட்டு இப்படியா? நீங்க முட்டையோட சுத்தீங்க, மாவு ஊத்தீங்க, அது வழுக்காம என்ன பண்ணும்? ரைட்ரா, இப்ப இதை கிளீன் பண்ணி விடணும். இப்ப என்ன இது பண்ண போறியா? என்ன பாக்கெட்டுக்குள்ள முட்டையோட மேல் பாக்கெட்ல இருந்தா எல்லாம் அவ்வளவுதான் இருந்திருக்கும். சரி மக்களே, நான் குளிச்சிட்டு வரேன். போ, ரெடி ஆகு. அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆகு. போ. என்னைக்கு தண்ணி வந்து என்னைக்கு நான் குளிச்சு ரெடி ஆகுறது? ஐயோ, நான் உட்காந்துக்கிறேன். எனக்கு அதான் தண்ணி வரட்டும், நான் குளிச்சுட்டு வரேன். எங்க எடிட்டர் சொல்றான் பைப்லேயே தலைய விடுறோம். சரி, அதையும் தான் பைப் பண்ணணும். பைப் ரொம்ப கீழே இருக்குங்க. நிம்மரும் போது இடிச்சிக்காது.
ஓகே, வசந்தோட பர்த்டே செலிப்ரேஷன் வேற லெவலில் வெறித்தனமாக செய்கை, சிறப்பான தரமான செய்கையை செஞ்சாச்சு. நல்ல வேலை என் மேலே அதிகம் சேதாரம் இல்லை, என் மேலே அதிகம் பண்ணல. என் பிறந்த நாளைக்கு இதே வச்சு செஞ்சிடணும். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாவுமே ரொம்ப நாளாக வச்சிருந்து யூஸ் பண்ண முடியாத மாவு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதேமாரி முட்டை பார்த்தீங்கன்னாக்கா அந்த விரிசல் விட்டு இருந்துச்சுனாக்கா அதை வாங்க மாட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி முட்டை தான். வீணாவும் போகல, வீணா போகாமையும் இல்லை, நல்ல முட்டையும் இல்லை, அந்த மாரி முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன் நான். அதனால் ஃபுட்டை நான் வேஸ்ட் பண்ணல. அது ஏற்கனவே வேஸ்டான ஃபுட்டை தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கேமரா திருப்பாத திருப்பிட்டாங்க, திருப்பிட்டா எவ்வளோ நேரம் அதையே பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால நம்ம கீழே போயிடலாம். கீழே கேக்கு வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு உண்மையாக தான் கேக், அதை இப்போ கேக் கட் பண்ணி வீடியோ முடிச்சிடலாம். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பர்த்டே பாய்க்கு கேக் ரெடியாக இருக்கு. வாங்க கேக்கு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு வந்து மறுபடியுமா? இது இல்லை இல்லை, இது இங்கே தான். இனிமேலாம் இல்லை, சமயம் ஏற்கனவே முடிஞ்சது. ஓகே, இது வைக்கலாமா? ஆமாம், சென்டர் வைக்குமா? சென்டர் வைக்கிறீங்களா? நின்றுச்சா? நின்றுது. கொடுத்தலாமா? கொளுத்திவிடு. நான் ஒன்று கொளுத்தினேன், நீ ஒன்று கொளுத்து. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. ஐயோ கேக்ல விழுது. Happy birthday to you, happy birthday to you. கொஞ்சம் மூஞ்சில வச்சு பூசிக்கலாம். முதல்ல அதை எடுத்து இல்ல இல்ல வாயில தான் கொடுப்பாரு. பயப்படாத சம்பவம் முடிஞ்சு. சின்ன பீஸா ஆமாப்பா, அதனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னாங்க. கட் பண்ணி தரேன். ம், இதை விட பேப்பர் பிளேட் மெலிசா கிடைக்காது போல. பரவாயில்ல. சுற்றிலும் காலமிட்டாயை உடச்சி வச்சிருக்காங்க. எனக்கு சுற்றி கடல மிட்டாய். ஏன்னா இப்போ கேக்கில் இனோவேஷன் பண்ணுறன்ற பேரில் எல்லாம் பண்ணுறாங்க. பட் நல்ல விஷயம் தான். கடல மிட்டாயை உடச்சி தூளாக்கி அப்படியே சைடில் அப்படி விட்டுருக்காங்க. பட் நான் என் பர்த்டே வந்து இப்படி போகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஒரு மறக்க முடியாத ஒரு பர்த்டே செலிப்ரேஷனு. ஆமாம், உங்கள் பர்த்டே எப்போ வருதுன்னு சொன்னீங்க? அது எனக்கே மறந்துடுச்சு, ஞாபகம் வந்தால் சொல்லி விடுறேன். ஓகே ஓகே, இந்த வீடியோ சிறப்பாக முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரு லைக் அண்ட் ஷேர் தானே கேட்குறேன், அது மட்டும் பண்ணிடுங்க. காலையிலேருந்து எனக்கு விஷ் பண்ணவங்களுக்கும் இனிமேல் விஷ் பண்ண போகிற எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. நன்றி. உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இவர் பர்த்டேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி இப்போ நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணி வச்சுக்கோ, முன்னாடி ஒரு நாள் யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோ. எனக்கு பர்த்டே ஞாபகம் இல்லையே. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். டீடிங் சேனல் பேசுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாக்கா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற கேட்க நான் வந்து இப்போ காலி பண்ண போகிறேன். மீண்டும் இதே மாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இது என்னது? நன்றி, வணக்கம். டாடா, பை பை. அதையாவது சொல்லுங்களேன். டாடா, நீ சொல்லிட்டியே. அவர் சொல்ல மாட்டேன். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புற மக்களே. டாடா.